ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக எழுகின்ற முதல் குரல். அது ஏதோ தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை அல்லது இந்திய தேசம் சார்ந்த பிரச்சனை என்பதையெல்லாம் கடந்து சர்வதேச பிரச்சனை என்றாலும் கூட ஒரு குரல் இங்கிருந்து எழுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழருடைய குரலாகத்தான் இருக்கும். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டு பிறந்து 2026 ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே நடைபெற்ற இந்த தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு சாலையிலே கூடியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எனக்கு முன்னர் பேசிய பேராயர் சொன்னது போல ஒரு ரட்சகராக, ஒரு மீட்பராக பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கண்கண்ட ஒரு தெய்வம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ திடீர் என்று நடைபெறுகின்ற ஒரு தாக்குதல் அல்ல. இது இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. பொதுவாகவே RSS, பிஜேபி அல்லது பிஜேபி அரசு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலே தேர்தல் வந்தாலும் அது தொடர்பான நடவடிக்கைகளிலே இறங்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது, தேர்தல் வர இருக்கின்ற சூழலிலும் கூட கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் மீது துணிச்சலாக அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு செய்தி மிகவும் தெளிவாக தெரிந்திருக்கிறது. எந்த சூழலிலும் தமிழ்நாட்டிலே கால்பதிக்க முடியாது என்பதை பிஜேபி RSS கும்பல் உணர்ந்திருக்கிறது. அது கால்பதிக்க முடியாது என்பதை விட அது கால்பதிக்க முடியாதபடி இங்கு களத்தை இறுக்கமாக்க வைத்திருப்பவர் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இன்னும் குறிப்பாக இன்றைக்கு பிஜேபி RSSக்கு எத்தனையோ எதிரிகள், அரசியல் எதிரிகள் இருக்கலாம். ஆனால் பிஜேபி RSS இன்னைக்கு இந்திய அளவிலே தங்களுடைய எதிரியாக, கருத்தியல் எதிரியாக, தங்களுடைய கருத்தியலை தகர்க்கின்ற ஒருவராக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை தான். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் மீது துணிச்சலாக தாக்குதல் நடத்தினாலும் கூட தமிழ்நாட்டிலே தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அல்லது தமிழ்நாட்டிலே அதனால் அவர்களுக்கு எந்த விதமான வரவும் இல்லை என்கின்ற நிலையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் இன்னும் குறிப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் போல் தலைவர் எழுச்சி தமிழருடைய பாதையில் நாம் உறுதியாக செயல்பட்டு இது போன்ற தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதோடு நம்முடைய கோரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துவதற்கான காரணம், இது ஊப்பா சட்டத்தின் கீழ் நாம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை செய்திருக்கிறோம். அதை உடனடியாக ஒன்றிய அரசு செய்திட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலும் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.